காட்டுமன்னார் கோவிலில் இளைஞர் பிரவீன்குமார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ உள்ளிட்ட 3 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விவரங்களை செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், வணக்கம். மேலும் தகவல்கள். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் நேற்று பிரவீன்குமார் என்ற வாலிபர் கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் கடலூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில கொலை நடந்த பகுதிகளில் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் ஒரு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பார்த்தோம் அப்படின்னா பகுதி மக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவிச்சாங்க. இந்த நிலையில தான் பார்த்தோம் அப்படின்னா இறந்து போன பிரவீன்குமார் கடந்த 6ஆம் தேதி மிக வேகமாக வண்டியில் சென்றுள்ளார். அப்போது இன்று அதாவது சிவராஜ் என்பவருடைய இருசக்கர வாகனத்தின் மீது இவருடைய வாகனம் மோதி இருக்குது. அதுல இந்த சிவராஜுடைய வாகனம் சேதமடைஞ்சிருக்கு. அதுல நஷ்டஈடு கேட்டிருக்காங்க. சிவராஜ் மணிகண்டன் செந்தில் நஷ்டஈடு கேட்கும் போது பிரவீன்குமார் அவரை பேனா கத்தியால் கிழித்துள்ளார். இது தொடர்பாக அவர்கள் 7ஆம் தேதி காட்டுமன்னார் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்கிறாங்க. அதுல பிரவீன்குமார் தங்களை தாக்கிவிட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த புகார் மீது அன்று நடவடிக்கை எடுத்திருந்தால் அந்த சம்பவத்தில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தால் பிரவீன்குமாருடைய கொலை தடுக்கப்பட்டிருக்கும் என்பது குற்றச்சாட்டாக இருந்தது. இது தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில அந்த புகார் உண்மைதான் என்பதும் அதன் மீது காவல் நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதும் காவல்துறை கண்காணிப்பாளருடைய விசாரணையில் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து காட்டுமன்னார் கோயிலுடைய காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம், உதவி ஆய்வாளர் அன்பழகன் ஆகியோர் உடனடியாக சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உத்தரவிட்டிருக்காரு. அதே போல பார்த்தோம் அப்படின்னா இந்த தகவலை உடனடியாக தனிப்பிரிவுக்கு தெரிவிக்காத தனிப்பிரிவு சிறப்பு உதவியாளர் ராஜா என்பவரையும் சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் உத்தரவிட்டிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்துல அன்றே புகார் அளிக்கப்பட்டிருக்கு. 6ஆம் தேதி நடந்த சம்பவத்துல 7ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த பிரவீன்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டிருப்பார், சிறையில் இருந்திருப்பார். இந்நேரம் அவர் கொலை செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதுதான் அந்த கருத்தாக இருந்தது. அந்த நடவடிக்கை எடுக்காதன் காரணமாக தான் தற்போது இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன்.